அதே மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. மாடுனா மான் தானே கட்டணும், இதுனா ஒரு மாதிரி ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குது, அது என்ன காரணம்? அது ஜல்லிக்கட்டு மாடு சரி அடிக்கும் அப்படிதான். ஓ ஜல்லிக்கட்டு மாடுனா அது வாய்ஸ் வேற மாதிரி ஆமா இருக்கும். மஞ்சிரட்டு அம்மானுக்கு மானு கத்தாதா? காளை மாடுனாவே பொதுவாகவே அப்படிதான் சவுண்ட் வரும். இப்போ நான் சில பேர்களை நேர்காணல் பண்ணேன், அதில் என்ன சொன்னாங்கன்னா அந்த டோக்கன் கிடைச்சா நாங்கள் மாடுகளை விடுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கும் அது மாதிரி டோக்கன் கிடைச்சாதான் இந்த மாடுகளை விடுவீங்களா? நாங்கள் அந்த மஞ்சட்டு போகிறதில்ல, நாங்கள் வெளி மஞ்சட்டில் தான் வைப்போம். எங்களுக்கு டோக்கன் அந்த இதெல்லாம் இல்லை. நாங்கள் பொட்டல் இருக்கோம், ஒரு பொட்டலில் நாங்கள் வாட்டுக்கு போனது வேனில் அவுத்துட்டு நாங்கள் வாட்டுக்கு வந்துடுவோம். டோக்கன் கிடைச்சா வாடின்ற ஜல்லிக்கட்டு தனியாக நடக்கும், ஒரு கிட்டி மாதிரி அமைச்சிருப்பாங்க. இது தொழுன்னு அமைச்சிட்டு ஒரு பொட்டல் பெரிய கம்மா மஞ்சிருட்டா அந்த இதில் தான் வைப்போம். நாங்கள் எத்தனை ரகம் இருக்கு? 3 ரகம் இருக்குது. 3 ரகம் என்னென்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. ஒன்று கிட்டின்னு ஒன்று அமைச்சிருப்பாங்க, அதுலேருந்து வெளியே வரணும். ஒரு எல்கைன்னு ஒன்று இருக்கும், அது தொட்டியும் கட்டி அணைச்சி மாடு போகணும். அது வந்து வாடி ஜல்லிக்கட்டு. வெளி விரட்டுன்றது நம்ம தூரமாக கம்மாயிலேருந்து விரட்டுறது. அந்த விரட்டி போகிற ஜல்லிக்கட்டு வந்து மஞ்சி விரட்டு. வட மஞ்சி விரட்டுன்றது கயத்துலேருந்து ஒரு மீட்ரு அப்படி கணக்கில் வச்சு சுற்றுவாங்க. வடத்தை அந்த கயத்துக்குள்ளே மாடு விளாடும், அதுதான் வட மஞ்சிட்டு. இதில் 3 ரகமாக விற்பாங்க.